أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகணிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் மகத்துவமிக்க மார்க்கம், மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்திலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. இதை வாயில சொல்லாம நடைமுறைப்படுத்தி காட்டுகிறது. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல் பார்க்குறோமே, இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய பள்ளிவாசலாக இருக்குது. நம்ம பார்க்குறோம், இந்த பள்ளிவாசல்ல தொழுக வரக்கூடியவர்கள் முன்னாடி வந்தாருன்னா முன்னாடி நிற்பாரு, பின்னாடி வரக்கூடியவர் பின்னாடி நிற்பார். இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத பள்ளிவாசல் உலகத்துல எல்லா பகுதியிலும் இந்த பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த உலகத்துல முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள். இந்த பள்ளிவாசலுக்கு அடுத்தபடியாக மஸ்ஜித் அக்ஸா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அக்ஸா பள்ளிவாசலா இருக்குது. ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்துல முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எதுன்னு கேட்குறாங்க. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக எந்த பள்ளிவாசல் கேட்குறாங்க. அதற்கு அடுத்தபடியாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அக்ஸா பள்ளிவாசல் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பள்ளிவாசலுக்கும் அந்த பள்ளிவாசலுக்கும் எத்தனை ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது என்று கேட்டோடனே, மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அடுத்து 40 ஆண்டுகள் கழித்து அக்ஸா பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி சொல்றாங்க, இந்த மக்காவில் இருக்க பள்ளிவாசலை மறுபுரணை செய்வதற்கு ஏகத்தினுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த பள்ளிவாசலை புனரமைப்பு செய்ய வர்றாங்க. மக்காவுக்கு வர்றாங்க. தன்னுடைய மகனை பார்க்குறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜம்ஜம் தண்ணி கிணத்து பக்கத்தில் அவருடைய அம்புகளை செய்து விடுகிறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து இப்ராஹிம் கேட்குறாங்க, என்னுடைய மகனே, இந்த பள்ளிவாசலை புனரமைப்பு செய்வதற்கு இறைவனிடமிருந்து எனக்கு கட்டளை வந்திருக்குது என்று சொல்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மகன்கிட்ட சொல்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உங்களுடைய இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றுங்கள் தந்தையேன்னு சொல்றாங்க. இப்ராஹிமே, இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு நீ எனக்கு உதவி செய்யணும், அந்த மாதிரி நான் கட்டளை ஏற்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பள்ளிவாசலை மறுபூரணம் செய்கிறாங்க. இது 176 அத்தியாயத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த பள்ளிவாசலை புனரமைப்பு செய்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா, இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, இந்த பூமியிலே ஒரு மிக புனிதமான பூமியாக்குவாயாக, இந்த பூமியிலே எல்லா பழங்களும் கிடைக்கக்கூடியதை ஏற்படுத்துவாயாக சொல்லி ஒரு நீண்ட பிரார்த்தனையை செய்வதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி பைத்துல் முத்தக்ஸ், மஸ்ஜிதே அக்ஸா பள்ளிவாசலை மறுபூரணை செய்வது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மறுபூரணை செய்கிறாங்க. ஏற்கனவே கட்டப்பட்ட பள்ளிவாசல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அந்த பள்ளிவாசல் கட்டப்படுது, மறுபூரணை செய்கிறாங்க. செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்க என்ன பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா, உண்மையான ஞானத்தை எனக்கு வழங்குவாயாக அப்படின்னு பிரார்த்தனை செய்யப்படுது. அல்லாஹ் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறாங்க, எனக்கு கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை வேற யாருக்கும் கொடுக்க வேண்டாம் என்று பிரார்த்தனை செய்கிறாங்க. அதுவும் கொடுக்கப்படுது.
மூன்றாவது முறையாக பிரார்த்தனை செய்கிறாங்க, இறைவா இந்த அக்ஸா பள்ளிவாசலை தொழுகக்கூடியவர்கள் தொழுகை மட்டும் பயன்படுத்தட்டும், வேற எந்த ஒரு விதமான ஜோலிக்கு பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளிவாசலை தொழுகக்கூடியவர்கள், எங்க மஸ்ஜித் அக்ஸா பள்ளிவாசலை தொழுகக்கூடியவர்கள் அவர்கள் பெற்ற தாய் பிறக்கிறாங்களே அந்த மாதிரி பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுவாங்கன்னு சொல்லி, பச்சை குழந்தை பிறந்த பாவம் செய்யுமா அது அந்த மாதிரி தொழுகை அக்ஸா பள்ளிய தொழுகை என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்படுது. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பள்ளிவாசல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தானது, அல்லாஹ்வுடைய இல்லம். உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க, உலகத்திலே இறைவனுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னா பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச இடம் என்ன? பள்ளிவாசல் தான். அல்லாஹ்வுக்கு விருப்பத்தில் இருக்கக்கூடிய இடம் இருக்க அந்த இடம் கடைவீதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வேண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.